நம்ம டிஎன்பிசி படிக்கிறவங்க மேக்ஸிமம் நிறைய பேர் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதுலேயும் இந்த முக்கியமான ஸ்ட்ரகிள்ஸ் என்னென்னா, சில பேர் வயசு கம்மியாக இருக்கும், சில பேர் அப்போ தான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க, சில பேர் காலேஜ் முடிச்சுட்டு வேறு எல்லா வேலைக்கும் போய்கிட்டு அங்கே ஒர்க் ப்ரெஷர் தாங்க முடியாமல் சரி நம்ம படித்து ஒரு வேலைக்கு போவோமே அப்படின்னு வந்திருப்பாங்க. அப்போ அவங்களுக்குலாம் ஒரு இதாக இருக்குன்னா, என்னடா நம்ம இன்னும் வாழ்க்கையில் முன்னேறலையே, நம்ம வீட்டில் இன்னும் அலைன்ஸ் பார்ப்பாங்க, அதனால் நம்ம எப்படி இது பண்ணுறது, இன்னும் பாஸ் ஆகலையே அப்படின்னு நிறைய மனநிலையில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறோம்னா, எப்போதுமே ரெண்டு வேலை தாங்க. ஒன்று கம்பெனி வேலை, இன்னொன்று கவர்மெண்ட் வேலை. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா, கம்பெனி வேலைனா நம்ம இப்போது ஒரு அந்த நேரத்தில் நமக்கு பலன் கிடைக்கும், இல்லைங்க இருக்கல. ஆனால் கவர்மெண்ட் வேலைங்கும்போது நம்ம விவசாயம், நம்ம சொந்த தொழில் பண்ணுற மாதிரி. விவசாயம் எப்படி பண்ணுறோம், ஃபஸ்ட்டு ஒரு நிலம் இருக்குது, அதை உழுதும், அதில் நம்ம பயிர் போடுறோம். அதுக்குன்னு நமக்கு ஒரு 6 மாதம் தாக்கு பிடிக்கும்னா 6 மாதம் கண்டிப்பாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஒரு மரம் டக்குன்னு வளராது. இந்த மரம் வளர்கிறதுக்கு எப்படியும் ஒரு 10 வருஷம் ஆகும்னா, ஆனால் கண்டிப்பாக 10 வருஷம் கழித்து அந்த மரத்துக்கு காய்க்க செய்யும், எல்லாமே பலன் கொடுக்க தான் செய்யும். ஆனால் அசைக்க முடியாது யாராலையுமே. இது ரெண்டு தாங்க வித்தியாசம். ஃபஸ்ட்டு முதல் போடணும் சொந்த வேலைனா. சொந்த தொழில் எல்லாருக்குமே பிடிக்கும் தான். ஏன்னா அதில் நமக்கு யாருமே அதிகாரம் கிடையாது, நீ இந்த நேரத்தில் இந்த வேலைக்கு பார்க்கணும் அப்படி இப்படின்னு கிடையாது, இந்த நேரத்துக்கு ஆயுதம்னு கிடையாது. நம்ம எப்போனாலும் எந்திரிச்சு படிக்கலாம். நமக்கு ஒரு வரமுறையே கிடையாது. நம்ம போர் அடித்தா வெளியே போய்ட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட. நம்ம படிக்கணும்னு நினச்சா படிக்கலாம். நம்ம நைட்டு 12 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம், நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம், நைட்டு 2 மணிக்கு கூட எந்திரிச்சு படிக்கலாம்.